பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கோமே, இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சியாடா? இப்படி கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? ஏயா, நான் இப்போ அர்ஜென்ட்டாக தப்பிச்சு போய் என்ன பண்ண போகிறேன்? பசிச்சா தானே பிரச்சனை. ம், யோ, முறைக்காதையா. நீ வளர்ந்து கட்டவன், எப்படியாவது ஏற ட்ரை பண்ணுவ. நான் என்னதை ட்ரை பண்ணுவேன்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ இப்படியே வளர்ட்டு கடை, என்னையா? நான் போய் ட்ரை பண்றேன். ஏய் நூறா, அவன் காலை பிடிச்சி நம்மளும் மேலே ஏறிட வேண்டியதான். டேய் என்னடா பண்ற? இல்லையா, நானும் உன் காலை பிடிச்சி அப்படியே குரங்கு மாதிரி மேலே ஏறி வந்தலான்னு பார்த்தேன். அப்படி காலை பிடிச்ச மேல வரியா? ஆமையா? நான் ஒருத்த மேல போறதே கஷ்டம், நீ ஏன் காலை பிடிச்சிட்டு வந்தனா எப்படா உன் வெயிட் தூக்கி நான் ஏறுவேன்? யோசிக்கிறது இப்ப. நான் மேல போறேன், அப்புறம் என்ன கயிறு இருந்துச்சுன்னா நான் கீழே தூக்கி போடுறேன். பிடிச்சினே மேல வந்துரு. நானும் உன்னை நம்ப மாட்டேன். டேய் போடலங்க. ஆமா, பரவே நீ மேலே ஏறி மண்ணை வாரி போட்டு மொத்தமா என்ன சமாதி கட்டிட்டேன்னு நான் என்ன பண்றது? நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன். நீ என்ன அவ்வளோ நல்லவனா? பேசாம உனக்கு பழிச்சிருவோமா? என் ட்ரெஸ் அங்க கிடக்குது. ஐயோ, நேத்து நைட் என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதாவது தப்பு நடந்துச்சா? எந்திரி மாறா, எந்திரி, எழுந்திரிடா, எழுந்திரி. எழுந்திரா, எழுந்திரு. என்னடி ஏண்டி என் மேல இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு கள்ளி என்னை வெறுக்கிற மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சிருக்க நீ? வெக்கப்படாத. அச்சுக்கோ, என்னோட அப்படியே சிரிங்கிக்கிட்டு இருக்க, அப்படியே பொழிச்சுன்னு வச்சிருவேன். போடி. இங்க பாத்தியா, உடம்பு ஃபுல்லா லிப்ஸ்டிக் கரை. அதை ஃபர்ஸ்ட் ஒளிடா. நான் இப்படியே போனேன்னு வச்சுக்க, எல்லாரும் என்ன பார்த்து வேடிக்கையா சிரிப்பாங்கல்ல. மரா, விளையாடாத. நான் எங்க விளையாண்ட, நீ தான் விளையாண்ட. ஆனா ஒண்ணுடி, 7 வருஷத்துல எதுவுமே மாறல. ஏன் வீரா, நம்ம ஏன் பேசாம இந்த காட்டுக்குள்ளேயே டென்ட் அடிச்சு பர்மனண்டா செட்டில் ஆயிடக்கூடாது? லைஃப் சூப்பரா இருக்கும். இறைச்சல் இல்ல, பிரச்சனை இல்ல, சண்டை சச்சரவு இல்ல, ஜாலியா இருக்கலாம். எனக்கு நீ, உனக்கு நான். அதுதான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இனி செத்து போனாலும் எனக்கு கவலையே இல்லை. சரி, நான் போய் தண்ணி எடுத்து வர்றேன், இரு. அந்த லிப்ஸ்டிக் மார்க் போடி. என்ன பண்றது? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. மை டார்லிங் பேபி வைஃப், இந்தாங்க மூஞ்சி கழுவிக்கங்க. போடா. இந்த பாரு, இனிமே இந்த கொஞ்சம் மாதிரி பேசுன அப்படியே கொல்லட மாட்டி உடைச்சிருவேன். அடிச்சிராதடி. ஏண்டி, கட்டின புருஷன் நானு, உன்னை ராத்திரி எல்லாம் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டேன். என்ன கொல்ல பாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? மேடம், மேடம் நான் அமீர் பேசுறேன் மேடம். இந்த ஆளா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுன்னா பதில் சொல்லுங்க மேடம். ஆமீர், ஆமீர் நான் பேசுறது கேக்குதா? ஆமீர், அந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. ஆமீர் கேக்குதா?
ஸோ சேட். அமீர், மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? இல்ல அமீர், எனக்கு எதுவும் ஆகல. நைட்டு ஃபுல்லா நம்ம ஆளுங்க காடு ஃபுல்லா தேடினாங்க மேடம். உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அமீர், மலர் அவங்க சேஃப் தான் மேடம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இவ்வளோ ஆபத்தான காட்டுக்குள்ள மேடமை காப்பாத்திருக்கீங்க. ஓ, தட்ஸ் மை டியூட்டி, யூ நோ. ஆமா, அது என்ன சார் கழுத்தெல்லாம் சகப்பு சகப்பா இருக்கு? அது அது டேய், எப்படி? அது ஒண்ணு இல்ல, அது கொசு கடிச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த இடத்தை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வாங்க. ஐயோ சார், மறந்தே போயிட்டேன். என் கூட ஒரு பையன் வந்தான் சார். அவனும் இங்க தான் எங்காவது மாட்டிக்கிட்டு இருப்பான். அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க சார். பாவம், என்ன நம்பி வந்த பையன். நான் வேற மறந்துட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க முதல்ல வாங்க சார். மேடம் ஒழுங்கா சட்டையை போடுறோம். அப்படி ஏதாவது இருக்குமோ? இல்லன்னா வீரா இந்நேரத்துக்கு பட்டாசு போல எல்லாம் வெடிச்சிருப்பா. அப்ப கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஆண்டவா, தயவு செய்து எப்படியாவது அவங்கள ஒன்னா சேர்த்து வச்சிரு. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். வீரா, என்னாச்சு? நைனா, வர வர நீ என்ன ஒரு மார்க்கமாவே டீல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம் வாய் தரன்னு சொல்லுங்க. டேய், கே மேட்டரா? என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை. டேய், நீ வரும்போது அப்படியே சினுங்கிக்கிட்டு வந்தது, வீரா ஒரு மாதிரி டென்ஷனா போனது, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். என்னாச்சுடா? காட்டுல ஒரு நைட்டு ஃபுல்லா ஒன்னா தங்கி இருக்கீங்க. என்னடா கபி கபியா? என்னடா அடி இது? ஒரு பையன்கிட்ட கேட்குற கேள்வியா அது? கொஞ்சமாவது ஃபாதர் மாதிரி நடந்துக்குங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை குட்டி காணோம். நீங்கெல்லாம் வாழ்ந்தீங்களா இல்லையான்னு தெரியல. டேய், இதெல்லாம் கண்டுக்காம இருக்க சொல்றியா? சொல்லு. டேய் மை டியர் சன், நீ என்கிட்ட எதையும் மறைக்க தேவையே இல்லை. நான் இப்ப உங்க அப்பா மட்டும் இல்ல, உன் லவ் சேர்த்து வைக்கிற ஒரு கிப்பிடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோ நான் என்ன வேணும்னாலும் கேட்பேன். நீ என்ன வேணும்னாலும் ஓப்பனா பதில் சொல்லலாம். என்னடா சொல்ல மாட்டியா? கபி கபி நடந்துச்சா? என்னடா? அட ஏன்டாடி நீங்க வேற. அது நடக்கறதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் அமைஞ்சிச்சு.